ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தோட்டத்தில கொத்தமல்லி புடுங்குற வேலை தாங்க. ஒரு வாரமா முத்து சோளத்து வேலை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி அதனால வந்து கொத்தமல்லி தழை புடுங்க டைமும் இல்ல, ரேட்டும் இல்ல. சரி ரொம்ப வளர்ந்துச்சுன்னா வீணா தானே போயிடும் அப்படின்ட்டு புடுங்கி விக்கலாம் அப்படின்ட்டு புடுங்கிட்டு இருக்காங்க. ஒரு சரவு வந்து வளர்ந்துக்குச்சு. இன்னும் மீதி இருக்கிறது வந்து இன்னும் வளரல. சரி இத வந்து வித்தரலாம் அப்படின்ட்டு விக்கிறேங்க. உழவர் சந்தையில வந்து கம்மியா தான் விக்கும். இப்போ வந்து ரேட் இல்லாததுனால உழவர் சந்தையில அவ்வளோ விக்காது அப்படின்ட்டு மண்டிக்கு தாங்க கொண்டு போயிட்டுருக்கோம். மண்டியில வந்து ரொம்ப ரேட் கம்மியா தான் போயிட்டுருக்கு. மண்டியில ரூ. 5 உழவர் சந்தையில வந்து ரூ. 10 போகுது. மண்டிக்கு தான் புடுங்கி குடுத்துட்ருக்கோம். ஒரு 300, 400 கத்த புடுங்கி குடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துக்குச்சுன்னா நல்லாயிருக்காது தழை. இப்போ தான் கொஞ்சம் மீடியமா இருக்கு. சரி இது புடுங்கி வித்தரலாம் அப்படின்ட்டு புடுங்கிட்டுருக்கோங்க. 12 மணி வரைக்கும் புடுங்கிட்டு அதுக்கு மேல தாங்க முத்து சோளம் எல்லாம் குட்டான் போடுறதுக்கு போகணும். நேத்து 5 மணிக்கெல்லாம் முத்து சோளம் உடைச்சு முடிச்சுட்டேன். இன்னும் குட்டான் போடல. குட்டான் போட்டா தான் மிஷின வர சொல்லி அடிக்கணுங்க. ஓகே. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.